குடிகார தோற. வாட் இஸ் திஸ் குவாரி? ஏன் மைக் அழகா போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஏன் இந்த கத்துற? எல்லாம் வெறும் நாய் கடிக்கிற மாதிரி. நான் அத பத்தி கொக்கரைய பத்தி நம்மளுக்கு அக்கறையா கிடையாது. அது இல்லாம இங்க ஒருத்தர் பேர் வாங்க முடியாதுப்பா. அது இல்லாம என்ன பண்ணுவ? நான் எப்படி கத்துனாலும் என் தொண்டை திறந்துக்கும். நீ கத்த வேடா, பேசு. இப்படி கத்திதான் ஆகணும். உன்கிட்ட பேசணுமே. வந்துட்டியாடா எடுவட்ட பேல? முடியற வரைக்கும் பேசுறா. Who are you? நீ யாரு? இந்திய நாட்டின் குண்டி மகன். உனக்கு மட்டும் தான் குண்டி இருக்கு, மத்தெல்லாம் குண்டி இல்லாம அலையறாங்களா? அது குடி மகன்டா. குடி மகன். குடியார பைய கூடலாம் பழக்கொழு வச்சு நாடகத்தை போட நாடகம் அப்படித்தான் இருக்கேன். யாருமா குடியார? குடியார கவாதி பயல. யாருமா குடியார? ஏன் இங்க வந்து படுத்து கிடக்குற? குடியாரன்னு சொல்லாதமா. ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? இந்த திருவிழா எப்படிப்பட்ட திருவிழா தெரியுமா? முதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எல்லாம் பாத்துக்க அப்புறம். அப்படியே ஏன் அப்படி வந்து படுத்து கிடக்குற? தவறா நினைக்க. தண்ணிய போட நாடகத்துக்கு வரமா வீட்ல படுக்க வேண்டியதானப்பா? என்ன இப்படி? அதுக்கு என்ன குடியாரங்கற? அப்ப நீ குடியாரமா, அப்ப நான் குடியாரியா? குடியாரன்னு சொல்லாத. ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறா? இன்னைக்குன்னு பாத்தியா வாயை கட்டி போட்டுட்டு. ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறான்? ஆம்பளை ஏன் குடிக்கிற? உடம்பு வலி. நீ ஏன் குடிக்கிறன்னு எனக்கு அப்படியே தெரியும். கேளுமா சொல்றேன். சொல்லுங்க. உடம்பு வலி, கை கால் குடைச்சல், பித்தம். வாங்கம்மா வாங்க, வண்டி போனா வராது. லேகிய விக்கிற மாதிரி கூடிட்டு இருக்க. அதான் லேந்த விக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரு செட்டாப்பா? நல்லா இருக்கும் பொறுத்தும் போங்க. நம்மளோட வந்து பாரு. ஐயோ புளு புளுன்னு தான் இருக்கு அப்படியே. சீக்கிரம் முன்ன கொண்டு வந்துருவேன். நீங்க என்னைய முன்னுக்குன்னு கொண்டு வந்துராத. நான் ரொம்ப சிரமப்பட்டு போற போறேன். பின்னாடி தான் ஏடா எழுச்சா பேல. ஏன் அங்க வந்து படுத்து கிடக்குறேனா அப்பதா? அதாம்மா நான் குடிக்கிறேன். ஏன் இங்க உட்கார்ந்திருக்க ஆம்பளை எல்லாம் எப்படி உட்கார்ந்திருக்காங்க? ஆமா. நீ ஏன் அப்படி வேசி அவுத்து தோல்ல போட்டு டவுசரோட அலறி அசிங்கமா இல்ல? இது எங்க அப்பா. இதுல வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. வெக்கமாவே இல்லையா உனக்கு? அதெல்லாம் என்னைக்கே போயிருச்சுமா. ஏன் தெரியுமா இத அவுத்து போட்டு அலையற? ஏன் அவுத்து போட்டு அலையற? எங்க அப்பா விட்ட சாபம். என்ன சாபம் விட்டாரு உனக்கு? என்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கு தான்டா நீ லுங்கியை இடுப்புல கட்டணும்னு சொன்னாரு. சரி. கல்யாணம் ஆகல, நான் லுங்கியை இடுப்புலயும் கட்டல. குடியார பையனுக்கு எப்படியா கல்யாணம் ஆகும்? இருக்கட்டும். இவ்வளவு வாய் பேசலமா? நான் வாய் பேசவே இல்லையே. என்ன குடியாரங்கற? அப்புறம் நீ குடியாரல அப்புறம் யாரியா? படிச்சிருக்கியா? அப்புறம் முருகன்கார குடியாரியா? இந்த ஆல்ரவுண்ட்கார குடியாரா? ஆமா அது வேற போய். யார் குடியாரங்க? நீ படிச்சிருக்கியா? இல்லங்க. படிச்சிருக்கியா இல்லையா? நான் படிச்சிருந்தா எனக்கு இங்க வரேன். நான் +2 படிச்சிருக்கேன். +2. நான் குடிச்சிருக்கேன். சரி. நீ படிச்சிருக்க. இந்த குடிகாரன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? கேளுங்களே. இந்த நாட்டுல சரி உன்ன மாதிரி படிச்சவங்களுக்கு மரியாதையா இல்ல என்ன மாதிரி குடிச்சவங்களுக்கு மரியாதையா? இப்பெல்லாம் படிச்சவங்களுக்கே மரியாதை கிடையாதியா? படிப்புக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது முதல்ல. சரி படிச்சவன் தான் மரியாதை. எப்படி? நான் இல்ல எந்த நாட்டுல இருந்தாலும் சரி உன்னை மாதிரி குடியார பையலுக்கு இப்ப வந்து டவுசர் ஊத்தி கிடக்குற அம்மனை கட்டையா அது மட்டும் தான் நீ செய்யல. இது மாதிரி உள்ளவங்கலாம் மரியாதை கிடைக்காது. படிச்ச பிள்ளை வரேன்னு வச்சுக்கவே. இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம ஆல்ரவுண்ட் கரெக்ட் படிச்சிருக்கா அப்படி இல்ல நீனே படிச்சிருக்கேன்னு வச்சுக்க. குமரேசன் வந்திருக்கா அப்படிப்பா, நல்லா படிச்ச பையன், நல்ல மரியாதையான பையன். உன் அப்பா அம்மா கஷ்டப்படாலும் பையன் நல்லா படிக்க வச்சிருக்காங்க. நல்ல ஒழுக்கமான பையங்க. பெரியவங்களுக்கு வந்து எப்படி வந்து மரியாதை கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம குமரேசனை பார்த்து கத்துக்கணும். படிச்ச பையலுக்கு தான் அறிவு இருக்குன்னு அப்படி சொல்லுவாங்க. உன்னை மாதிரி குடியார பையல பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் சொல்ல வேண்டியதுல உட்கார்ந்திருக்க எல்லாருக்குமே தெரியும். நான் குடியார பையனா? ஆமா. நீ குடியார பையன் எனக்கு இல்ல, இந்த ஊர் உலகமே இங்க நாடகம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். தவறு. 10 ஊர்ல உள்ள 100 பேர்ட்ட சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கமா. என்னது? படிச்சா மரியாதை கிடைக்காது, குடிச்சா மரியாதை கிடைக்கும். இப்போ நான் நிரூபிச்சு காட்டட்டா? நாளைக்கு நான் செய்யவா? நீ பொளந்தாலும் அடியா அப்பா நல்ல முகரைய பாருங்க. அப்படி சொல்லி கிளிப்படாத. இந்த பார் நான் வந்து குடிச்சிருக்கேன். சரி நீ போய் படிச்சிருக்கிறேன்னு சொன்னாதான் தெரியும். அது பழக்கவழக்கத்து நடவடிக்கை மரியாதையை பார்த்தாவே தெரியுமியா? ஆனா நான் மாதிரி லொப்ப பையனுக்கு படிச்ச பிள்ளைக்கா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கமா, நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. நான் நடந்து போனாலே அத்தனை பேத்துக்கு தெரியும். அதத்தான் நான் சொல்றேன், நீ குடிச்சிருக்க லட்சணம் ஊர் உலகத்துக்கே தெரியும் சொல்றேன். சரி இவ்வளவு வேண்டாமா? ஆமா. இப்ப மரியாதை எனக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாரு. எப்படி கிடைக்கு? இப்ப நான் மட்டும் தண்ணிய போட்டு நான் ரோட்ல நடந்து போறேன். என்ன பண்ணுவீங்க? அங்க இருந்து புது லாரி ஒண்ணு வரும். என்னை பார்த்தோன்னே 2 பரலாங்க கிட்டே வண்டி நிக்க. ஏன் தெரியுமா? ஏப்பா? வண்டியை நிறுத்திட்டு டிரைவர் மட்டும் இறங்கி வருவாரு. டிரைவர் மட்டும் ஏன் வண்டியை நிறுத்திட்டு வராரு? என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்ததே உங்ககிட்ட, இந்த குடியார பையல்ட்ட. நீ வர்றதுக்கு எதுக்கு வராருன்னு கேக்குற. வந்தோன்னே என்ன சொல்லுவாரு தெரியுமா? என்ன பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? தலைவரே வணக்கம். உங்களை பார்த்தா அது சரிதான். 15 லட்சம் ரூபாய் லோன் போட்டு இன்னைக்குதான் புது லாரி வாங்கிட்டு வந்தேன். அவன் பட்ட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். 15 லட்சமும் கடன் மேலும் என்னைய கடனாளி ஆக்கிறாத தலைவரே. சரி அப்படின்னு ஓரமா உட்கார வச்சுட்டு ஒரு 80 ரூபாய் கையில காசு கொடுத்துட்டு போவாங்க. இன்னொரு கட்டிங் கூட போட்டுக்க வண்டியில விழுந்துடாத. ஆமாப்பா, அவன் லோல் போட்டு வாங்கி வீட்டு அடகு வச்சு தோட்டத்தை அடகு வச்சு பொண்டாடி தாலியை முதற்கொண்டு வித்துட்டு வண்டி வாங்கிட்டு வருவான் லோன் போட்டு. நீ வந்து தண்ணியை போட்டு குறுக்க விழுந்து நீ செத்துக்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கு போலீஸ்க்கு ஸ்டேஷனுக்கு அவர் அலைய முடியாதுல்ல. அதனால உனக்கு ஒரு கும்பிடு போட்டு போலும் உன் ஜாமானுக்கு ஒரு கும்பிடு. சரி நீ ஓரமா போய் உட்காருப்பா. அப்படி
சொல்லிருப்பாங்க. சரிம்மா என்னத்தான் அப்படி சொல்றாங்க. நீ படிச்சிருக்க. ஆமா. அதே ரோட்ல போ. ஏன் படிச்சிருக்கேன்னா உன்னை மாதிரி குடியார பையன் மாதிரி நடு ரோட்ல நான் போறேன். ஒரு வண்டியில போறேன்னு வச்சுக்க. ஓரமா ஒதுங்கி போறேன். இல்ல நடந்து போறோம்ல எதிர்த்தாப்புல லாரி வருதுன்னு வச்சுக்க. சரி லாரி வருது. அப்ப நாங்க எப்படி ஒதுங்கி போவோம்? நீ குடியார பையன் தான்டா இப்படியே போவியா? நீ ஓரமாவே போனாலும் குடியார பையல என்ன ஆட்ட ஆடுறான் பாரு. லாரி நிக்காது. எப்படி நிக்கும்? இன்னும் வேகமா வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்னடி கொய்யால வீட்ல சொல்லிட்டு வந்துட்டோம். அடியும் கொய்யால யார பத்தி கொய்யாலங்கற? ஓ அவங்க சொல்லுவாங்களா? உனக்கும் கொய்யா போட்டான். யாருக்கு? மரியாதை இருக்காது பாத்துக்க அப்புறம். எனக்கு தலைவர் கொய்யாகையான கொய்யா விதை எடுத்து போடுவேன் பாத்துக்க. அது டூ லேட் கொரோனா வழியே போச்சு. எங்க உனக்கு இருக்கு இல்லையா? இது எல்லாம் அதனால தான் வண்டியில வந்தா நான் தூங்குறது இல்ல. இருக்கட்டும். இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏய் என்ன? பெண்களுக்குரிய கேள்வி கேக்குறேன். என்னது? நீ தினம் தினம் பார்க்கக்கூடிய விஷயம். சொல்லுங்க. சொல்லிடுவியா? சொல்றேன்டா. சொல்றேன்டா. சொல்றேங்க. தொழுப்புன்னு அடிச்சு போடு. என்னடா? நானும் தண்ணி போடிக்கேன்னு பார்த்தா ஓவரா. நீ போ. நீ உலகத்துல மாட்ட போறே. ஏண்டா நான் ரொம்ப பெரிய எலி சத்த வாட்ட வருது. நான் தூக்காத. இதெல்லாம் எத்தனை நாள் வேறுடா? நான் தண்ணி குடிக்க டீசலா நடக்குது பார்த்தா ஓயோ. ஓயோ. ஆம்பளைக்கு போன் பண்ணுங்க. இதே ஒரு ஆளா போறாங்க. குமரேசா நீ பொழப்பியா? ஓஹோ குமரேசா பக்கத்துல ஜிஹெச் இருக்கு போயிட்டு வந்துருவோமா? ஏன் எப்படி? நானும் முக்கியமானவனா இருக்கிறாங்களே கொஞ்சம் ரொம்ப வார்த்தையா வாய் அடக்கும்னு பார்த்தா இன்னை நல்ல பிள்ளை யாருமே இருக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. இதாம்மா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? இது வந்து தொழில். அப்பா அம்மா உட்காந்துருந்தா கூட நான் தொழில பண்ணிட்டே இருப்பேன். நீ பொண்டாட்டி இருந்தாவே மத்த புள்ள டான்ஸ்கர பிள்ளை போட்டு அமுக்குவே. அது நம்ம தொழில். அடி அப்பா. சரி இப்ப கேக்குற மரியாதை கொடுக்க மரியாதை காப்பாத்திக்க வேண்டியதானே? இந்தமா. என்னடா? இப்போ நான் என்னடா? என்னடா? என்ன? லே குண்டாதே. குடியார பயலுக்கு மரியாதை. மரியாதை. குமரேசன் இல்ல ஆம்பளைன்னு வெளிய சொல்லிராத. ஏய் குமரேசா நான் பப்புன் போடுவேன்டா. நீ போடா வீட்டுக்கு கிளம்பு. பேக் தூக்கிட்டு கிளம்பு. இரவு பகல் நற்பணி மன்றம் அன்பில் பெற்ற முறைச்சிக்கிட்டே கொடுத்த அன்பில் பெற்ற அன்பு உள்ளங்கள் காக்காவாடி அன்பில் பெற்ற அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. ஏன்டா நீ வந்தங்க? இங்க ஏன்டா வந்த? அட லிசா பட இந்த காசு புறா. புறா காசு. கட்டி வாங்கி போடு. ஏய் ஏய் போன வருஷம் நீ வராம வந்தியல்ல? வாங்கி இப்படி குடுறா. மணி யாரு வரதுனா? ஏன்னா ஊரு எப்படி ஊரு டவுசர் போட்டுது? என்ன ஏத்த வருது? அத பாரு குடிகார பையல எவன் நாடத்து போட்டது. ஏய் வலி தாங்க முடியாம கத்துறேன்டா. அப்படியா? நான் கூட என்னைய மிரட்டுறியோன்னு நினைச்சேன். உன்னை என்ன வச்சுக்கற நான் மிரட்டணும். நான் ரொம்ப பொறுமையா நல்ல பிள்ளை நடிச்சு பார்த்தேன். நீ ரொம்ப சோதிக்கறாப்பா. சொல்லி வச்சிருக்கேன். குமரேசா வாய் என்ன தொங்குது கீழ? அது பல வருஷமா தான். இவன் ஒருத்த யாருக்கு தொங்குது உள்ள கிடக்குங்கிட்டு நீ வேற. ஏத்தா கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. வாய் பேசறனா வாய். வாய் ஏத்தி இப்படி பாத்து. பெண்களுக்குரியதே கேக்குற. போற போட்ல போத கலஞ்சு போய் பாத்துக்க. அதெல்லாம் எப்போ போச்சு. விரிச்சு வச்சுக்க. என்னப்பா? ரெண்டையும் புடிச்சுக்க. என்னங்க? கேள்விமா. இப்படியா? அந்த மை விடுகதை விடுகதை. ஏய் பி அடுத்து. என்னடா? ஏக்கு அடுத்து பி. என்ன சவுண்ட் போற? என்னனே? சவுண்ட் போடுவியா? ஏப்பா இந்த புடி எதுல போடியலா? எங்க அப்பாக்காக இவ்வளவு நேரம் மரியாதை. என்ன? இத வேற ஊர் இருந்துச்சுன்னா சால்னேக்கு அன்னைக்கான மழை மழை இல்ல இல்ல ஊரா இருந்திருக்கணும்டா அன்னைக்கு. ஆமா ஆமா. இந்த பார்த்தா குமரேசன் வந்து ரொம்ப பொறுமையானவன் தான். ஆமா ஆமா. ஆனா ரொம்ப மோசமானவன். இவன் ஒண்ணா நம்பர் அயோக்கிய பைய. கைய கொடு. உன்னை விளம்பரப்படுத்த சொன்னேனா? இல்ல இல்ல நீ ரொம்ப நல்லவன். தெரிஞ்சுக்க. விரிச்சு வச்சுக்க. விரிச்சு வச்சு. ரெண்டையும் புடிச்சுக்க. என்னடா ஏய் என்ன? பழமொழிமா. பழமொழியா? என்னமோ சிற்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. இழுத்து அடிச்சுக்க. போறப்ப கள்ளி விட்டு போயிரு. என்னன்னு சொல்லு. ஒன்ஸ் மோர். இதுல வீடியோ வேற. இதுல பெரியவங்க எல்லாம் வேற. எனக்கு எப்படிடா பதில் சொல்றது? இப்படி ஒரு விடுகதை எங்கயாவது இருக்குமா? இருக்கு. அத விடுகதையே விடுகதை மாதிரி சொல்லுப்பா. வேற கெட்ட வார்த்தை திட்டுற மாதிரி இருக்கு. தவறா நினைக்க கூடாது. எப்படின்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். தீயதை தள்ளிரணும். அது நெருப்புனா சுடவா போகுது? தொழில்லாம் அப்படித்தான் இருக்கு. அதான் ரொம்ப இல்லாம இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சு. அதாவது
தவறா நினைக்க கூடாதுமா. நான் தவறா நீ ஏன் உள்ள கையை விட்டு கிடக்குற? என்ன விஷயம்? உள்ள என்ன பண்ற? அப்பப்போ அரிக்கும் சொரிச்சுக்க. அரி சொறி பிடிச்சவனே. விரிச்சு வச்சுக்க அப்படின்னா தவறா நினைக்க கூடாது. இல்ல நினைக்கல சொல்லுங்க. அம்மிக்கல் கிடக்கா? ஆமா. அம்மிக்கல் பக்கத்துல பெண்கள் என்ன செய்வீங்க? உட்கார்ந்து மாமி அரைப்போம். ரெண்டு பக்கமும் ரெண்டு காலை விரிச்சு போட்டு. நாளா காலை சம்பளம் போட்டுட்டு தான் அரைப்பேன். நான் மிக்ஸில அரைப்பேன். அதே சுகர் நீ வேற என்ன எதிர்பார்க்கற? ரெண்டு குளவிக்கல்ல பிடிச்சிக்கிறீங்களா? ஒரு காலை மட்டும் நீட்டிக்கும், ஒரு காலை மடக்கி வச்சுக்குவோம். ஏன் விரிச்சுக்கிறீங்க? வயசானவங்க. அன்பளிப்பா. ஏன் ஒத்த கால நிக்கிறீங்க? இங்க வந்து உட்கார் வா. நீ வந்து உட்கார் வாப்பா. ஒண்ணுக்கு வரதா? உள்ள பாரு வாட்டர் கேன் வச்சிருக்க, அடிச்சு வை. ஏய் அப்பனுக்கு தண்ணி கேக்குறப்ப கொடுத்துக்க. இழுச்சாப்பல என்னடா பேசுற? நீதாமா உனக்கு என்ன பண்ண உனக்கு அன்பளிப்பு? ஏதோ பண்ணுவோம்ல. அடி வாங்குறதுக்கா? குடியார பயலுக்கு அன்பளிப்பு. பேர் ஏமா காசு கொடுத்தா பேர் சொல்றது இல்லையா? நீ சொல்லுடா இழுச்சாப்பல. நீ முதல்ல சொல்லுனே. ஆசாப்பட்டு நீனே சொல்லு. பேர் நாங்க ஆசு வாங்கிட்டேன். சரி வாங்கிட்டு கிட்ட கொடுத்து நாங்க சொல்லிக்கிறோம். காலையில வாங்கிக்க. சரி. ஹலோ, ராசாப்பட்டியை சேர்ந்த செல்லமுத்து கவுண்டரையா அவர்களின் சார்பாக பபுண்டான் சிறுவருக்கும் இணைந்து ரூபாய் 400 ரூபாயும் மற்றும் எனக்காக ரூபாய் 200 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்படுத்தி பிறப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பம் எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. மற்றும் வெஞ்சமாங்கடலூரை சேர்ந்த தலைவர் சிவாஜி அன்னார் அவர்களின் சார்பாக எனக்காக ரூபாய் 200 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்கள் சார்பம் எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். எனக்காக அன்பளிப்பளித்த அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். பெயர் சொல்ல வேண்டாமே அப்படின்னு தான் ரொம்ப தயக்கத்தில் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். தப்பா அழைக்க வேணாப்பா, ரொம்ப நன்றி. விஜயகோடாவை சேர்ந்த ஜெகதீஷ் அன்புள்ளங்கள் எனக்காக 100 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இங்கு டான்சராக நடிக்கும் அன்பு சகோதரி சாலினி அவர்களுக்கு நகுல் அவர்கள் அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த நகுல் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். நீங்க உட்காருங்க ஒரு இடத்துல. சரி. என்னடா ஏன்டா கத்துற? ஏமா சொல்லுப்ப. இழுத்து பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றது? சரி விடு, அதை விடு. அதை கேட்டாதான் கெட்ட வார்த்தைங்கிற. இல்ல அப்படி இல்ல, சொல்லுங்க நீங்க. நான் கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காதுமா. மொசரே காமி நாதாரி பேல. இனிப்பா இருக்குமே. முட்டாய் சாப்பிட்டியா? இல்ல இனிப்பா இருக்குது. ஹலோ, ராசாப்பட்டியை சேர்ந்த செல்லபகவுண்டர் ஐயா அவர்களின் சார்பாக எனக்காக ரூபாய் 200 ரூபாயும் மற்றும் பபுண்டான் சிறுவருக்கும் இணைந்து ரூபாய் 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். 200 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. அன்பளிப்பளித்த அன்புள்ளங்களுக்கு காலையில வரல வணக்கம். காலையில வரல உங்க அன்பளிப்பு வச்சிருந்தா நீங்க அதிகமா கேட்பீங்க. சரி கேட்க மாட்டோம். எனக்காக அன்பளிப்பளித்த அன்பு அப்பா அவருக்கு நன்றி சொல்றா. சொல்லிட்டேமா உனக்கு முன்னாடி. இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கேளு. ஆனா இப்ப நான் சுக்கா கேட்பேன். இல்ல நீ கேளுங்க, நான் கோவிச்சுக்க மாட்டேன். இது பெண்களுக்குரியதுதான். சரி சொல்லுங்க. சுத்தி சிரைச்சு இவனை செருப்பு கொண்டு அடிக்காம என்ன பண்றது? ஏமா என்ன சொல்ற? முழுசா கேளுமா. சொல்லு. பாதியா கேட்டா உனக்கு அரைக்குறையா தான் தெரியும். இப்படியே சொன்னா நான் ரொம்ப நல்ல பிள்ளை, நான்லாம் கெட்ட வார்த்தையில பேச மாட்டேன். இறந்து பாதிதல இந்த அலையெழுத்து. என்ன பண்றது? நீ போறதா அப்படி சொல்லு. சுத்தி சிரைச்சு கர்மா ஏறி அடிச்சு வச்சு எடுத்தா சொட்டுன்னு ஒழுகும். இந்த சிவாவை கேளு. இந்த உனக்கு தான் அண்ணே இப்பதான் நாடகம் சூடு பிடிக்குதுனே. சூடு பிடிச்சா விளக்கண்ணா தான. ஏமா மோய் என்னடா இந்த வாரமா உனக்கு பாவம் ரொம்ப நேரம் நிக்கறார், கால் கடுக்கும். ஐடெக்ஸ் வாங்குவா. டைமண்ட் ஐடெக்ஸ் டைமண்ட் வைரா உங்க அக்காவுக்கு. டைமண்ட்னா வைரம் தானே. டைமண்ட் அக்கா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு. ஓகே தேவா. சரி நன்றி வணக்கம். சரி என்னங்க நம்ம தொழிலை காட்டுவோம். சரி காட்டுங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசினா நான் பேசிட்டே இருப்பேன் வளன்னு. வேண்டாம், அதனால ஆடத்தை போடுறோம். போடலாமா? நீ வேட்டியை கட்டிட்டு ஆடுறா. ஏன் வேட்டியோல யாரோ கட்டிட்டு ஆடுவாங்களா? அப்ப இவங்க எல்லாம் வேட்டி என்ன கட்ட தெரியாம கட்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க. வேட்டியை கட்டிட்டு தடிக்கி விட்டு கீழே விழுந்துரும். பல்லு போனா யாரு கொடுக்கறது? ஒரு பல்லு இருக்காக்க. அப்புறம் நான் கட்டுப்பல்ல செட்டு பல்லுன்னு கேள்விப்பட்டேன். இல்ல கட்டுப்பல்லு. சரி சிவா பேக் எடுத்துட்டு போயிடலாமா? ஏய் நாடத்தை முடிச்சிட்டு போயா காலையில. சரி ஓகே. போலாமே. அடியாள வந்து அம்மா ஆட்டக்கவள அம்மா ஆட்டக்கவள வந்து அம்மா அவங்க ஆட்டத காரியே சும்மா
டான்ஸ்க்கு வந்திருக்கா. சரி இவங்க அம்மா எது கூப்பிட்டிய? இல்ல என்னை அம்மான்னு சொல்றான். வா இன்னைக்கு பொழைச்சே போ. ஏன் இல்லைன்னா இல்லைன்னா நான் கேட்டார்ல அப்ப அதுக்கு பதில் சொல்லுவேன். உங்க பட்டி தெரியுமா? என்னப்பா? நிலப்பட்டிக்கு பக்கத்துல உங்க பட்டி. ஒரு பட்டி எனக்கு தெரியாதுடா. அந்த ஊர்ல உங்க பட்டி உங்க பட்டி. இது வேண்டாம், வேற மாதிரி போடுவோம். அடி குளமேல குள வச்சு கோயிலுக்கு போற புள்ளே, கோவிலுக்கு போற புள்ள அந்த குடையத்தான் இறக்கி வச்சு, அந்த கூடையும் தான் இறக்கி வச்சு இந்த குமரேசன பாரடியோ. சிவாவை பாரடியோ. எதுக்கு மாசிரு போடுங்க வா. பின்பாட்டுனே ஒன்னே பக்கறப்ப அவரை பார்த்தானே யாரு பார்த்துட்டு ஆடணும். பின்பாட்டுனே. அவன் சரியான மாசக்காரி. அட எருவ மாட்ட பேல அவன் தம்பிடா இழுச்சா பேல. உனக்கு தம்பியா இருக்கலாம். சேர்த்து வச்சு பேசுறதுக்கு ஆளு விவசாய இல்லையா சொல்லு. ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு பேசினாலும் கொழுக்கொழுன்னு தான் இருக்கும். ஏய் உனக்கு இன்னைக்கு நல்ல இந்த குமரேசன பாரடியோ. சிவாவை பாரடியோ. நான் யாரையும் பார்க்கல, மூடிட்டு வாசிங்க பாப்போம். இந்தாத்தா நீ அக்காங்கறியாவே பாக்குறேங்கறியா? அண்ணே பின்பாட்டுனே. உங்க முறை ஏய் என்ன முறையா? ஏன் தம்பி வந்து அக்கா பாக்குறது இல்லையா? அக்காவை தம்பி பாக்குறது இல்லையா? நான் என்ன பண்றேன்? அப்படித்தான் இருக்குது. அடி சித்திர மாசமையில போல சிரிக்கிறேன், உன்னை நான் பத்திர மாத்த தங்க மாத்தா நினைக்கிறேன். சிரிக்கிறேன். பச்சை பார்வை தீராதடி. என்ன பிள்ளை தனியா செய்யுது? ஏய் என்ன என்ன ஏய் அவங்களா ஏன்டா நிக்கிற எடுவட்ட பேல? என்ன அதிர்ச்சியா அறுத்து என்ன என்ன இஞ்சி தின்ன நாய் என்னமோ சொல்லுவாங்க, நாய் மாதிரி முறைக்கிறியே. என்னமோ இடி விழுந்த மாதிரி. ஆடுனா கூட சேர்ந்து ஆடுறா, சூடு பிடிக்குதுல. ஐயோ ஏடி என்னாச்சு உனக்கு? என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? நாடகம் பாக்குறியா இல்ல? அது நான் மட்டும் தனியா அண்ணா லூசு மாதிரி இருக்காதயா? எல்இடி டிவி ஆட்டம் அது பாட்டுக்கு இருந்துச்சு. வாடா அடி சித்திர மாசமையில போல அடிப்போம் தனி தனியா வெள்ளிங்கிலியா? அடியா இளையழகன் தாண்டி அழுலையானகம் தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி குமரேச வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி. ஊர்ல கேட்டாங்களா? ஏய் அரும்பு மீசனா பாரு, விக்கின மீசைய பாரு, அது அரும்பு மீச. விக்கின மீசைய பாரு, அது அரும்பு மீச. மீச வளர்த்து வைக்காம நீ வரைஞ்சிட்டு பெரிய ஆம்பளை மாதிரி பாடிக்கிட்டு இருக்க. அதுக்கு பேர் மீசையாம்மா. அப்புறம் ஒரு கம்பளி பூச்சி உருண்ட மாதிரி இருக்குது. இங்க பாரு எங்க அண்ணன் நீ வரைஞ்ச மீசைன்னு சொல்லு, தொட்டு பாரு. ஆமா சரி விடு. அடியா இளையழகன் தாண்டி அழுலையானகம் தாண்டி வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி உண்மை ஒத்துக்க. வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி. அடி குறும்பு ஏதோ செஞ்ச என்ன குறும்பு ஏது செஞ்சீனா உன்னை நான் கொண்டு போவேன் இளமானாண்டி. நான் கொண்டு போவேன் கரூருடி. நன்றி வணக்கம். நீ எங்கேயோ கொண்டுட்டு போய் எனக்கு என்ன ஏழை விட்டுருக்கேனே. அடி வந்தாலும் பாட்டி மதுரை சொன்னா போதாண்டி, போனாலும் ஓடி முத கொட்ட முகையில தாண்டி, வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி. அலனாலே ஆளே இவ விசமான ஆளே.
வாய் மூடிக்கிட்டாங்க. என்ன நெளியறிய? தீர்மானம் அப்படி வைக்க கூடாதுப்பா, ஒரே அடி அடிக்கணும். நம்ம இருந்தா நான் வந்தாங்கம்மா. எங்க போனாலும் உன்னை தேடி ஐத்தலக்கடி பீர் பத்திரி. அவ்வளவுதானா? ஐத்தலக்கடி பீரி பத்திரி. ஏய் ஒன்னும் பாடு கருமம் கருமம். ஏன் இந்த வாய் இந்த பாடுபடுது? பீத்திர நாயாட்டா. அடுத்த வரைக்கும் போதுமா? ஏன் அந்த இதுக்கு மட்டும் வாய் இப்படி போகுதே? பாடியா முழுசா? அடுத்த வரி பாடுறது இல்லையா? அடுத்த வரை நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். நீ பாடுற பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? நீ பாடுவியா? நல்லா பாடு. ஐத்தலக்கடி பீரி பத்திரி. ஓ, பாடு. வாயை பார்த்தா முத்தம் கொடுக்குற ஆசையே வராது போல இருக்கு. போ. எனக்கு என் 3 இருக்குதுமா. ஏய் ஒழுங்கா பாடு. ஆ? ஐத்தலக்கடி பீரி பத்திரி. வீரிபத்திரி. அப்புறம் பாடு. ஐத்தலக்கடி பீரி பத்திரி. உனக்கு மானம் கிட்டு இருந்தா டேய். என்ன நல்லா பாடுறா. தெளிவா சொல்லு, பிள்ளைக்கு தெரியாதுல்ல, சொல்லி கொடுத்தாதான் தெரியும். ஒரு மனுஷனை தொழில் கேள்விப்பட்டதே இல்லப்பா. ச்சே. புதுசா இருக்கு இந்த பாட்டு, நான் கேட்டது இல்ல. சொந்த பாட்டுமா? சொந்த பாட்டா? எங்க ஊர் நாய்க்கிற பாட்டு. ஊரு நாய்க்கிறா. பாடு. வேண்டான்னு நினைக்கிறேன். இல்ல நீ பாடு. ஆமா வேண்டாம். ஐத்தலக்கடி பீரி பத்திரி ஜோக்கு ஜோக்கத்தா. ஐத்தலக்கடி பீரி பத்திரி ஜோக்கு ஜோக்கத்தா. ஐத்தலக்கடி பீர் பத்திரி சோக்கு சோக்கத்தா. ஏன்டா அப்படி உருண்டு வர திடீர்னு சொல்லாம கொள்ளாம? நான் பயந்துட்ட, பிள்ளைக்கு ஏதோ அடியில வலிக்குது போல. எனக்கு எப்ப எது கிளம்பும்னே தெரியாது. ஆமா, உங்களுக்கு கிளம்பி விட்டாலும் சும்மா இருறா, வாயை கிளப்பாம ஆடுறா. ஐத்தலக்கடி பீர் பித்திரிங்கிட்டு பார்த்தேன். அவன் தான் ஆடினா திடீர்னு குட்டிக்கு நடிச்சு ரிவேஸ்ல வர்றான். நான் வந்தாலும் அப்படித்தான் புழு புழுன்னு இருக்கேன். ஏய் இங்க வாயா, வேற ஆட்ட அடியா. நீ உருண்டாலும் ஆடிராத. ஏன் ப்ளீஸ். ஏன் என்ன ஆடுறதுக்கு ஒரு நாளைக்கு? நோ ப்ளீஸ். அதெல்லாம் நான் ஏய் என்னாச்சு? வேண்டாம் எலிசத்தனா. இல்ல, ஓஹோ. ஏய், இங்க வா. வாட் இஸ் திஸ்? எலிசத்தை நாத்தமா நீ எங்க பார்த்த? என்ன? வீடியோ ஓலட்டுல ஆளு கேக்கட்டும். ஆ, எங்க பார்த்த? இப்போ நான் வாட வந்துச்சே. ஏய் தம்பி, சூப்பர் சிகர். ரைட். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஐ லவ் யூ. ஆமா, லவ்வா? நீங்க ரிவேஸ்ல பண்ணியல்ல. செத்த போற நீ லவ் சொன்னோனே எனக்கு ஐயோ பாவம். நீங்களும் டவுசர் கலர் ரவு தான் நீங்க லவ் பண்ண. இல்லம்மா, டைட் பண்ணிக்கிற செத்த போற. நீ லவ் சொன்னோனே எனக்கு வயிறெல்லாம் பொறு பொறுங்குது கரக. ஏய் இந்த பையன் பேசாத பாவம், நல்ல பிள்ளைங்க தம்பி. இந்த பிக்கட் பையன். ஏய் நீ நல்ல பையன். ஏன் இந்த பையன் டவுசர்லாம் அவுத்து கட்டற அப்படி? அது அப்படியே டைட் பண்ணிக்கிறது. நீங்களா மாதிரி என்னமோ உன்னை பார்த்தாவாது கிளம்புது, சந்தோஷப்படுத்தா. என்னைய பார்த்தாவா? குமரேசா, இதெல்லாம் நான் ஆயத்தான்டா. இதெல்லாம் வந்து நான் கேட்கணும்னு. இருக்கட்டும். உன்னை பார்த்தாள். என்னை பார்த்தாள். எனக்கு எனக்கு லவ். ஒரு ஒண்ணுமே செய்யலையாமா கத்துறதுல. ஆமா நீ ஏய் பாடுறா. தம்பி, ஏய் விக்ரேஷ், நீ ரொம்ப என்ன வாயை பூட்டி வைக்கிற. நான் கத்தல, கத்தாம செய். காதல் பண்ணு. நான் செய்யற பண்ணி கத்தாத. கத்தாத. சப்பா. இந்த சத்தம் வரக்கூடாது. காதல்.
பிஸ் பிஸ் என்னடா பிஸ் பிஸ் இருமா சத்த போறமா கரை மீதிலே தன்னிலை மீறி ஒரு நதி போல